பண்ணலாம், அது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்காது. ஏன்னா அந்த அல்காரிதம் வந்த அப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாம் மாறிடுது. தட் இஸ் ஆல்சோ ஓகே. அதுவுமே எல்லாம் ஓல்ட் டேட் ஆகி போச்சு இப்போ. ஆமாம், நாட் பிவோட் பாயிண்ட், இட் இஸ் பேஸ்ட் ஆன் க்ளோசிங் ப்ரைஸஸ். வெயிட் எல்லாமே லாஸ்ட் half an hour வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் சார். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் கேட்குறீங்களா? நோ டைம் ஃப்ரேம். காலைல வரும், மத்தியானம் வரும், ஈவினிங்ல வரும். ஸோ சார்ட் வந்து நார்மலா 15 மினிட்ஸ் பாருங்க, இல்ல 30 மினிட்ஸ் பாருங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலாக காலையில் நாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஜப்பான் மார்க்கெட், ஹாங்காங் மார்க்கெட்லாம் ஆரம்பிச்சிடுது. அதனுடைய ட்ரெண்டு எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்முடைய ஓப்பனிங்லேயே நம்ம ப்ரைஸை புக் பண்ண முடியாதா? பையா செல்லான்றது அந்த ட்ரெண்டை பார்த்து அதுக்கு ஏதாவது மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கார்லேட் ஆகாது. ஸோ ஏன்னா அங்கே வந்து அவங்களுடைய பேஸ்டு எக்கானமிக் கண்டிஷன் தகுந்த மாதிரி அது ஓப்பன் ஆகுது. ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கெல்லாம் வீக்காக இருக்கும். இங்கே திடீர்னு ரகுராம் ராஜனும் காலையில் எழுந்து நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறேன் பாரு, உடனே பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் ஏறும். ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் நேற்றுக்கு க்ளோஸ் பண்ணினதனுடைய இம்பாக்ட் வந்து as I told you earlier ஒரு 10% தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ரியல் மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் only on the international market starts. யூகே மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது நிறைய வேரியேஷன்ஸ் வருது. யூஎஸ் யூகே மார்க்கெட் ஆகும்போது தான் வேரியேஷன் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு 10% தான் சார் எடுத்துக்கலாம். இல்லை ஓடின் சார்ட் மாதிரி அவங்களுடைய ஏஷியன் இது ஹாங்காங் அவங்களுடைய ஏதாவது சார்ட் ஏதாவது ரெஃபர் பண்ணும். அதில் வந்து பர்டிகுலர் கமாடிட்டிஸ் எடுத்துக்கலாம். லைக் காப்பர் எடுத்துக்கலாம், சைனா எடுத்தா காப்பர் எடுத்துக்கலாம். ஸோ பர்டிகுலர் கமாடிட்டி எடுத்துக்கலாம். பேசிக்காக கோல்டு, சில்வர் அண்ட் க்ரூட் ஒன்லி யூஎஸ். தேங்க்யூ. சொன்னீங்களா 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அதில் ஆர்டர் எதில் இருக்குது? அதில் ஆர்டர் எதில் போடுங்க? ஆர்டர் எதில் போடணும்னு கேட்குறீங்களா? 30 மினிட்ஸில் போடுங்க. 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் எடுத்துல வரக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வச்சு அதை எப்படி மூவ் ஆகுது, கிராஸ் ஆகும்போது அதில் ஆர்டர் போடுங்க. அப்போது வெளியே வராது எக்ஸிட் ஆகும். எக்ஸிட்டுக்கா? எக்ஸிட் அடுத்த ½ hour வச்சுங்க. அடுத்த ½ hourக்குள்ளே உங்கள் ஆர்டர் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா வெளில வந்துடுங்க. சில்வர் அதான் 32லேருந்து 35 வரையும் வாங்குங்க, வரலாம். நீங்கள் இப்போ கிராமங்களில் இருக்கவங்களுக்குலாம் மெசேஜ் மாதிரி பண்ணலாமா சார்? ஏதாவது பண்ணி அதெல்லாம் பண்ணாதீங்க சார். இல்லை நீங்கள் பண்ணலாமா அப்படின்ற? இல்லை ஆக்சுவலி சில விஷயங்கள் தான் நம்ம சொல்லலாம், அவேர்னஸ் தான் சொல்லலாம். அது மாதிரி இந்த லெவல் வரும் கொடுங்கன்னு சொல்லிட்டு தப்பான விஷயங்கள் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ வி கேன் ப்ரெடிக்ட், பட் வந்து அது வரும்போது தான் சொல்லலாம். இப்போ 37,000 போது 32,000 வரும் நான் சொன்னேன்னு வச்சுங்க, தட் இஸ் a wrong message I should not give. அது அந்த லாங் டேர்ம் ஓவரால் ஒரு வீக்னஸ் வந்து தான் அது ஏறும். அது உடனே நாளைக்கு வருமானம் நாளைக்கு வராது. இட் வில் டேக் தி ஓன் வே. அடுத்த குவார்டர் ரிசல்ட்ஸ் இருக்கு, அடுத்த எக்கானமி இன்புட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதனால அப்படி கொடுக்கக்கூடாது. 32,000 வரும்போது அந்த லெவலில் வாங்குறதுக்கு சில்வர் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். அமெரிக்கனுடைய மார்க்கெட் தானே சார் வெள்ளி வந்து? ஆமாம், வெள்ளி. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணலாம். ஃபாரெக்ஸில் வந்து கோல்டு, சில்வர், க்ரூடுக்கு வந்து எப்போ வேணாலும் சார்ட் பார்த்துக்கலாம். எப்போ வந்தாலும், அதாவது மந்த் சார்ட்டு, இயர் சார்ட் கூட பார்த்துக்கலாம். அதே மாதிரி பேஸ் மெட்டலுக்கு எந்த சார்ட்டுமே பார்க்க முடியல சார். பேஸ் மெட்டல் பார்க்கணும்னா எந்த சார்ட் சார் பார்க்கலாம்? பேஸ் மெட்டலுக்கு வந்து நீங்க ஏன் ஈவன் பார்க்கலாமே, இந்த ராய்ட்டர்ல போங்க பார்க்கலாம். எதில் சார்? Reuters.in சொன்னால அதில் போனீங்கன்னா பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம் சார். ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் MACD சார். MACD அது கவர் ஆகிட்டு வந்துடும். MACD பாருங்க போகிறோம், அதுலேயே எல்லாமே வந்துடும். ஸோ நான் இப்போ வந்து அட்லீஸ்ட் அம்மா இந்த பக்கத்தில் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் வந்து எப்படி அவங்களுக்கு புரிஞ்சதுங்கிறத பற்றி பேச சொல்லுங்கள். ஐ வாண்ட் டு நோ. சார் வந்து மக்கள் டிவியில் வருவார்.
மக்கள் டிவியில் தான் நான் பார்ப்பேன். வந்து அதனால் அவர் ப்ரோக்ராமை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இவர் ஹரிகரன் சார் வராத அன்னைக்கு இவர் வருவாங்க, இன்னொரு சாரும் வருவார், வயதானவர் வருவார். அது வந்து ஆமாம் தந்தி டிவி. இப்போ நிப்பாட்டிட்டீங்களா சார் அதை? அதானே நல்லா சார் வந்து அவர் ஹரிகரன் சார் வந்து அவரை நல்லா புகழ்ந்து பேசி அவருடைய கிளாஸஸ் வந்து எப்போவுமே ஃப்ரீ கிளாஸஸ் தான் இருக்கும். அதனால் அவருக்கு வந்து அவங்க இது கொடுத்துருந்தாங்களா, அவங்களாவே கொடுத்தாங்களா சார் அந்த தந்தி டிவியில்? கொஞ்சம் நான் ஓப்பனாக தான் சார் பேசுவேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. வந்து உட்காந்துருக்கோம், நம்மளுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, சும்மா அதுக்குள்ளே போயிட்டு அது நான்லாம் ஆரம்பத்தில் என்ன எங்கள் சார் தான், எங்கள் சாருடைய ஃப்ரெண்டு தான் அவர் ஒரு நிறுவனத்தில் கொடுத்து லாபம் சம்பாதிச்சிருப்பார் போல். அதனால் எங்கள் சாரு ஒரு லட்சம் 2 லட்சம் கொடுத்து அவங்களே பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா கோகையா. அப்புறம் வந்து ஏமா இப்ப இன்னைக்கு அந்த கதையெல்லாம் விட்டுடுங்க. இப்ப எனக்கு என்ன வேணும், நான் உங்களுக்கு சரியா சொல்லி கொடுத்தேனா இன்னைக்கு அதுதான் வேணும். இப்ப ஓகே 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 அதை பத்தி நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன புரிஞ்சுனீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். சார் வந்து இன்னைக்கு எடுத்ததுல வந்து ரொம்ப இப்ப சாயங்காலம் ஒன்று சொன்னார் பாருங்களேன், ஆவரேஜ் அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். அதாவது அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான டெக்னிக் இந்த ஆவரேஜ் மோடு. அதை வந்து இன்னும் அவர் என்ன செஞ்சு, எனக்கு என்னுடைய ஒப்பீனியன், மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கோ தெரியலை. முதல்ல வந்து இந்த ஸ்மால் போர்டு வந்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ அதில் லைட்டு போடவும் தான் நல்லா தெரியுது. இதை அவங்க முதல்லையே செய்திருக்கலாம். இப்போ நல்லா கிளீனாக அதில் தெரியுது. சாயங்காலம் இப்போ தான் 4 o'clock தான் நீங்கள் அதை இது வாட்ச் பண்ணீங்களா, நீங்கள் அதை இது பண்ணிட்டீங்க. என்ன குறை சொல்ல பயமா இருக்கு. அப்படிலாம் இல்லம்மா, நீங்க சார் வந்து கொஞ்சம் அதிகம் இங்கிலீஷ்லயே பேசுனாங்களா, கொஞ்சம் தமிழ்ல பேசியிருந்தாங்கன்னா நல்லா இல்ல விளங்குது. இருந்தாலுமே நம்மளுக்கு தமிழ்னா நம்மளுக்கு சீக்கிரம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரிப் ட்ரை பண்றேன். அடுத்தது வந்து ஒரே ஸ்கிரீன்ல ஃபுல்லா போட்டுட்டாங்களா, கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் ஒவ்வொரு காலமாக நிறையா காலம் அது இருந்துச்சு ஒரே இதில். ஒவ்வொரு காலமாக நிறையா இந்த கைண்ட்ஸ் ஆஃப் ஆவரேஜ் மூட்ஸ் போட்டிருந்தாரு பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு கைண்டையும் கொஞ்சம் தனித்தனியாக அது கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அதை நாங்கள் கொஞ்சம் டவுன்லோடு எழுதி வச்சுட்டேன்னா இப்போ கேட்குறத இப்போ இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். அதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கிட்டா திருப்பி வாசிக்கும் பொழுது நமக்கு தேவைப்படும் பொழுது அது ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. அதாவது நம்ம செய்கிற காரியம் எந்த இருந்தாலுமே அது வந்து நேரத்தையும் வீணாக்க கூடாது, பலருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கணும்னு என்னுடைய எண்ணம். சார் நல்லா இப்ப நிறைய சொன்னாங்க. நான் இன்னைக்கு இந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. வாட் மிஸ்டேக் தட் வி ஷுட் நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறத ரொம்ப ஹைலைட் பண்ணினீங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் இஸ் தட் டேட்டா, த ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு தட் யூ ஷுட் என்டர் த மார்க்கெட். எந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும், எந்த இடத்துல வெளியில் வரணும். இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் உங்களுடைய ஆர்டர் ப்ராப்பராக பெட்டர் டு எக்ஸிட், அந்த பாயிண்ட் ரொம்ப கிளியராக இருந்தது. அப்புறம் இந்த மூவிங் ஆவரேஜ் அந்த அதர் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை நம்ம வந்து இன்னும் நல்லா கிரகிச்சுக்கிட்டு இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் உங்களை வந்து இண்டிவிஜுவலாக அப்ரோச் பண்ண முடியுமா, இல்லை இந்த மாதிரி ஃபோரமில் தான் அப்ரோச் பண்ண முடியுமா? ஸோ ஓவரால் தட் வி ஆல் பெனிஃபிட்டட் ஃப்ரம் திஸ் கிளாஸ். ஷார்ட்டாக ஜென்ரலைஸ்டாக எனக்கு தேங்க் பண்ணுறதுக்கு வந்து சாருக்கு தான் தேங்க் பண்ணுங்க. நாட் ஓன்லி அதாவது நேற்றுக்கும் இன்றைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கே ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். சாரோட கிளாஸை பொறுத்த மட்டும் தேங்க்யூ வெரி மச். குறிப்பாக நான் வந்து ஜென்ரலைஸ்டு சொல்ல ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச்சாக எனக்கு கார்த்தாலேருந்து ஒவ்வொரு விஷயம் பிடிச்சிருந்தது. பிகாஸ் இன் சம் ட்ரைனிங்ஸ் வி மே நாட் கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. காலையிலேருந்து வாட் இஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷன், நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பேர் என்ன, எத்தனை வருஷமாக எத்தனை மாதமாக அதை கமாடிட்டி பண்ணிகிட்டு இருக்கோம்
அப்படின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அது ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்தது. குறிப்பாக நான் ரெண்டு விஷயம் புரிஞ்சுட்டு சொல்கிறேன். ஜென்ரலைசரோட பெனிஃபிட் கெயின் பண்ணது இல்லாமல் அந்த எல்டிபி அதைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அந்த பாசிவாக இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட்டை வந்து வையர் ரெண்டை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச். மீனாட்சி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மீனாட்சி பிரசாதம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு அளித்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றார். இனி நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் விதமாக நன்றி உரை அளிக்க வருகின்றார் நம்முடைய துணைத் தலைவர் சந்திரசேகர் அவர்கள். அதற்கு முன்னால் ஒரு சில வரிகள் நம்முடைய சிறப்பு விருந்தினர். எனது மாலை விழாவினுடைய இறுதியிலே நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். சில பேருக்கு நிறைய இன்னும் வேண்டும் ஏதாவது விஷயங்கள் நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த முறை நம்ம பண்ணும்போது அவங்க கேட்ட மாதிரி தமிழில் இன்னும் ஃபர்தராக இதில் எல்லாமே ஃபுல்லாக வந்து தமிழில் வந்து சில வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாதுமோ, அதனால தான் வந்து அது அவுட் சைடில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. மெட்ரோஸ்லேயே பண்ணினதுனால அந்த ஃப்ளோலேருந்து இன்னும் வெளில வரல. கண்டிப்பாக நான் இதுவே வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் நான் ட்ரைனிங் பண்ணி தான் வந்திருக்கேன். ஏன்னா வந்து லைக் மதுரை திருச்சியெல்லாம் போகணுன்னா இன்னும் ஃபர்தராக குறைக்கணும் அப்படின்ட்டு நிச்சயமாக எடுத்துகிட்டு பண்ணுறோம். அதேமாரி சார் கட்டத்துக்கு வந்து சார் இன்றைக்கி ஒரு அருமையான ஐடியா சொல்லியிருக்காங்க. அவங்க ஆஃபீஸ்லேயே த்ரூ வெபினார் மூலிமா பண்ணுற மாதிரி நான் அவருக்கு வந்து மே 2nd வீக்குக்கு அப்புறம் அது பண்ணுறதுக்கு நான் என்னை தயார் பண்ணிக்கிறேன், பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நாங்கள் வந்து மெட்ரோவில் ஒண்டி அதை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த டைம் வந்து எனக்கு கிளாஷ் ஆகாமல் இருக்கணும். ஸோ மெட்ரோஸ்னாக்க மும்பையில் இருக்கிறவங்களுக்கு, கல்கட்டாவில் இருக்கிறவங்களுக்கு, டெல்லியில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒவ்வொரு நாளும் அதேமாரி அவுட் சைடு இந்தியா அதுமாரி ஒரு நாள் ஒரு டேட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டியூனோட பண்ணுறதுனால இப்போ டாக்டர்ஸுக்கு தனியாக, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தனியாக, அதுமாரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் அது சாரோட இது பண்ணி உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ, கமாடிட்டிஸ் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, எப்படி போகும், அதுக்கு உண்டான ஆயத்தங்கள் நீங்கள் எப்படி உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒன்ஸ் இன் ஏ வீக் ஆர் ஒன்ஸ் இன் 15 days ஒரு ஓவரால் ஒரு கான்செப்ட். ப்ளஸ் இந்த எம்ஏசிடியிலே உங்களுக்கு என்னெல்லாம் வந்து டவுட்ஸ் இருக்கோ, அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்களை ஒரு 5 மணி நேரத்தில் உங்களுக்கு திணிச்சிருக்கேன். பட் இந்த 5 மணி நேரம் தெரிஞ்சதை வந்து நீங்கள் மறுபடியும் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து விஷயங்களில் வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தெரியும். அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு வாரம் நம்ம எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மேபி ஆஃப்டர் 15th அப்புறம் அதையும் பண்ணலாம். அது கண்டினியூவாக வந்து அதாவது இந்த பணி தொடர வேண்டும். அதாவது நீங்கள் எல்லாம் வந்து நான் இன்னும் விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் திறந்தால் போதும் என்னுடைய இன்புட்டு உங்களுக்கு வெளியில் வரும். ஸோ நான் இன்னைக்கு எதிர்பார்த்தது போல் எல்லாரும் வந்து கடைசி வரலையும் ஒரு அட்டென்டிவாக இருந்ததுக்கு வந்து ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ ஆல். ஸோ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வந்து ஹாப்பியாக ட்ரேட் பண்ணுங்க, மேக் லாட் ஆஃப் மணி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நேற்று இருந்ததை விட இன்று வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. சாரும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நம்ம கொடுத்துருக்காங்க. உங்களுடைய இன்புட் எல்லாமே சார் எடுத்துக்கிட்டு அதற்காக ஒரு மாறுதலான சரியான வழிமுறையில் தமிழில் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சில முயற்சிகளை செய்யலான்னு எங்கள் தலைவர் முடிவு பண்ணி சார்கிட்ட ஏதோ பேசியிருக்கிறாங்க போல இருக்குது. அதுதான் ஏதோ சார் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோடைய அவுட்புட் ஏதோ வந்ததென்றால் உங்கள் எல்லாருக்குமே இன்டிமேட் பண்ணுறோம். நீங்கள் அது கேட்டா போல் யார் வர முடியுமோ, என்ன நிகழ்ச்சிகள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் வந்து பண்ணலாம். இது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எங்கள் தலைவர் இப்போ தான் என்கிட்ட காதில் மெதுவாக சொல்கிறாங்க, ஒரு எவ்ரி வீக் ஒரு வெப்பினாருங்கிறத வந்து நம்ம ஆஃபீஸில் எல்லோரும் பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெப்பினாருங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஒருத்தவங்க டீச் பண்ணுறது. ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிடுவாங்க. அவங்க இப்போ சென்னையில் இருக்காங்கன்னா சென்னையில் இருந்து அவங்க பேசுகிற அனைத்தையும் நம்மளுடைய கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். அது வெப்பினார். அதன் மூலமாக அவங்க நம்மளுடைய பாடங்களை நேரடியாக சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ அது ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டு. நிறைய பேர் அதில் வந்து பயனடைகிறாங்க. ஸோ அந்த பயனுக்காக சார்கிட்ட பேசியிருக்காங்களா, எவ்ரி வீக் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு வீக் ஆர் 2 weeks அவங்க வந்து நமக்கு வெப்பினார் கொடுப்பாங்க. அந்த டேட் அண்ட் டைம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறோம்.
சார் அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த லிங்க் கொடுத்துருவோம். அவங்க வந்து அதை லாகின் பண்ணி அதை வந்து இவங்க அப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லிடுவேன். ஒரு மெத்தட் அது ஆக்சுவலாக வந்து இது எப்படின்னா இன்டர்நெட்டில் வந்து நமக்கு வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம அந்த வெபினார் சைட்டுக்கு போயிடுவோம். சார் அவங்க பப்ளிசைஸ் பண்ணுற அந்த வெபினார் அவங்க சர்வரில் இருந்து உங்களுடைய சிஸ்டத்துக்கு டைரெக்டாக வந்துடும். அதுக்கு அவங்க சார் வந்து அது ஒரு மெத்தடை அப்ரூவ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அவங்க ஓகே பண்ணி நம்ம கொடுத்த உடனே அந்த இன்டிமேஷன் எல்லாம், ஏன்னா உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம். யார் யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கன்சர்ன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த இமெயில் ஐடி சார்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வீடுகளில் இருந்தே நீங்கள் வந்து அந்த வெபினாரை வந்து பார்த்துக்கலாம். அப்படி முடியாதவங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா ஆஃபீஸில் நாங்கள் வந்து அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு அதற்காக சாருக்கு முதல்ல ஒரு நன்றி செலுத்தணும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் எங்களுடைய பிரசிடெண்ட் இதை வந்து பேசுனது வந்து எனக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக பேசியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். நீங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு டீ வடையோட நம்ம வந்து கிளம்பலாம். அதற்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. நாங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்வே வந்து ஒன்று எடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து சிவகங்கை ப்ரொஃபஸர் ஒருத்தங்க எங்களோட மிங்கிள் ஆகுறாங்க. இன்வெஸ்டார் அண்ட் ட்ரேடர்ஸ் மென்டாலிட்டிங்கிறதுக்காக வேண்டி ஒரு இது எடுத்துருக்குறோம். ஸோ தட் நம்ம அவங்க வந்து நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் அவங்க வந்துடுறாங்க. நீங்கள் யார் யார் வர்றீங்களோ அந்த பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் டேட்டாஸ் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு அவங்க ஒரு ஸ்டடி கொடுப்பாங்க. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். இன்னும் கொஞ்சம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இந்த மெத்தட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நன்றாக இருக்கும். எங்களுடைய சர்வீஸ் இன்னும் பெட்டராக தொடர்றதுக்கு, உங்களுடைய தொடர்போடு நாங்கள் எப்போயும் இருக்கிறதுக்கு அது ஒரு வழி வரைக்கும்னு நான் நினைக்கிறேன்.